அபிராமி. You are always welcome. Thank you, doctor. ஹலோ இன்ஸ்பெக்டர். ஹலோ மிஸ்டர் ரவி. அபிராமி குற்றத்தை ஒத்துக்கிட்டாளா? எதுக்காக என் ஒய்ஃபை ஷூட் பண்ணான்னு சொன்னாளா? இல்ல, இது வரைக்கும் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. சரியான பதில் இன்னும் வரல. ஒரு கொலகாரி கிட்ட கெஞ்சி குஞ்சி கேட்டா பதில் சொல்ல மாட்டா. 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா வாய் திறப்பா. மிஸ்டர் ரவி, யாரை எப்படி விசாரணை பண்ணணும்னு நீங்க எனக்கு சொல்லி தர வேண்டாம். கோவத்தையும் வேகத்தையும் உங்க வேலையில காட்டுங்க. அவளை அரெஸ்ட் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு? இன்னும் அவகிட்ட இருந்து எந்த உண்மையும் வாங்க முடியல. பணத்தை வாங்கிக்கிட்டு நீங்க அவளை தப்பிக்க விட்டுருவீங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. மிஸ்டர் ரவி, வார்த்தையை அளந்து பேசுங்க. என் நேர்மையை சந்தேகப்படாதீங்க. என் வைஃபை சுட்டவளை தூக்கல போடணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா நீங்க என்னடானா அவளை என்கொயரி பண்றதுலயே இவ்வளவு அலட்சியமா இருக்கீங்க. இனிமே உங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை. அவளை விசாரிக்க எனக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி கொடுங்க. நான் அவளை பேச வைக்கிறேன். அந்த சிரமம் உங்களுக்கு வேண்டாம் சார், அதை நாங்க பாத்துக்கிறோம். பை தி வே மிஸ்டர் ரவி, மேடத்துக்கு கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களான்னு ஏற்கனவே உங்க அம்மா கிட்ட கேட்டிருந்தேன். அதான் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப ஏன் அதையே கேக்குறீங்க? அபிராமி அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் கூட உங்க பதில் மாறலையா? நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறி மாறி பதில் சொல்லி எனக்கு பழக்கம் இல்லை. நான் தப்பான அர்த்தத்துல கேட்கல மிஸ்டர் ரவி. பிளட் ரிலேஷன் இருந்தா மட்டும்தான் ஒரே ஜாடையில ஒரே சாயல்ல இருக்க முடியும். அதனாலதான் கேக்குறேன். நோ இன்ஸ்பெக்டர், சரண்யாவுக்கு நீங்க சொல்ற மாதிரி எந்த சிஸ்டரும் கிடையாது. இந்த கேள்வியை நீங்க அபிராமி கிட்டே கேட்டுக்கலாம். சரண்யாவுக்கு அவளுக்கு என்ன உறவுன்னு அவளை ஏதாவது சொல்லிருப்பா. மேடத்தை பத்தி எதுவும் தெரியாதுன்னு தான் அவங்களும் சொல்றாங்க. அப்ப போய் சொல்றா. அப்போ மேடத்துக்கே தெரியாம அவங்களுக்கு இன்னொரு சிஸ்டர் இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இதையெல்லாம் நீங்க தான் சார் கண்டுபிடிக்கணும். என்ன கேள்வி கேட்டு ஏன் குழப்பறீங்க? ஓகே, நான் வரேன். ஏண்டி மாணிக்கம், என்னக்கா? வாடா போய் பிள்ளைய கூட்டிட்டு வாப்பா. சரிக்கா. ஏய் அக்கா, எவ்வளவு நேரம் நீ அதையே தைச்சுக்கிட்டு இருப்ப? இதோ தச்சுட்டக்கா. ஆ, சீக்கிரம் வேலை முடி. உன் பேர் என்ன? அம்பிகா. ஆ, சொன்னல. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நைட்டெல்லாம் நல்லா தூங்குனியா? ம். அந்த அக்கா வந்துட்டாங்களா? ஆ, வருவா வருவா. நீ என்ன பண்ற? இந்த அழகான ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டு இந்தா இதை போடு. என்ன முறைக்கிற? அங்கங்க ஒட்டு போட்டிருக்கே, இதையே என்ன போட சொல்றீங்க? இந்த ட்ரெஸ் எனக்கு போதும். ஏய், போட சொன்னா போடணும். பென்சில் மாதிரி இருந்துகிட்ட அக்கா கிட்ட கேள்வியா கேக்குற? விடுறா, பாப்பா இப்பதானே வந்திருக்கிறா. நாம யாரு, இந்த இடம் எப்படி, இங்க எதுக்காக நம்மளை விட்டுட்டு போயிருக்கிறாங்க எல்லாத்தையும் பாப்பாவுக்கு புரிய வச்சிருவான். நம்ம உருப்படிங்க எல்லாத்தையும் வர சொல்லு. சரிக்கா. நீங்க பேசுறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. என்ன விட்டுருங்க, நான் வீட்டுக்கே போயிடுறேன். இருடி, உன் தோஸ்துங்க எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. ஏய், இப்ப போங்கடா. போய் போறேங்க. போங்கடான்றா. ஏய், தள்ளி நில்றா. ஒழுங்கா நில்லு. அப்படி வா. நீ தள்ளுடா. வரசா, தள்ளி நில்றா. அப்படி நில்லு. இப்படி வா. எல்லா கழுதைகளும் வந்தாச்சா? வந்துச்சுக்கா.
டேய், உங்களோட கூட்டு சேர்றதுக்கு புதுசா ஒருத்தி வந்திருக்கிறா. நீங்க எல்லாரும் அவளுக்கு ஜோரா கை தட்டுங்க. இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் அம்மா அப்பா இல்லாத அனாதைங்கடி. இவங்களுக்கெல்லாம் 3 வேளை சோத்த போட்டு தங்கறதுக்கு இடமும் கொடுத்துருக்குறேன். அதுக்காக இது ஆதரவற்ற அனாதை இல்லைன்னு நினைச்சிடாத. பிச்சை எடுக்கிற பிசினஸ் சென்டர்டி இது. ரோடா திரிஞ்சு பிச்சை எடுக்கிறது தான் இவங்களோட வேலை. இனிமே உன் வேலையும் அதுதான். நான் பிச்சை எடுக்க மாட்டேன். பிச்சை எடுக்கிறதும் திருடுறதும் பாவம்னு அண்ணி சொல்லியிருக்காங்க. ஏய், இனிமே உனக்கு அக்கா, அண்ணி, அம்மா, அத்தை எல்லாரும் நாங்க தான். நாங்க என்ன சொல்றோமோ அதைத்தான் நீ கேட்கணும். நான் கேட்க மாட்டேன். என்னை விட்டுருங்க, நான் போயிடுறேன். போறேன்னு சொன்னா விட்டுருவோமா? இந்த இடம் ஒன் வே மாதிரி. இங்க உள்ள வந்துட்டா திரும்பி போகவே முடியாது. முரண்டு பிடிக்காம இந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு வா. எங்க முரட்டுத்தனத்தை காட்ட வச்சிடாத. ஏன் இப்படி பண்றீங்க? நீங்க நல்லா பாத்துப்பீங்க தானே? அந்த அக்கா இங்க விட்டுட்டு போனாங்க. என்னது? விட்டுட்டு போயிருக்காளா? விட்டுட்டு போகலடி, வித்துட்டு போயிருக்கா. என்னது? வித்துட்டு போயிட்டாங்களா? அவளும் எங்க கூட்டத்துல ஒரு திடி. உன்னைய மாதிரி அனாதையா திரியிற பிள்ளைங்களை எல்லாம் புடிச்சிட்டு வந்து விக்கிறதா அவ வேலையே. நான் தெரியாம இங்க வந்துட்டேன். எனக்கு நிறைய படிக்கணும். எங்க அண்ணிய காப்பாத்தணும். என்ன தயவு செஞ்சு போக விடுங்க ப்ளீஸ். இங்க இருக்கிற எல்லாரும் இதே மாதிரி அழுது அழுது அடங்கினவங்க தான். கண்ணீர் விட்டு எங்க மனச கரைச்சிடலான்னு பார்க்காத. அமைதியா சொல்றப்பவே கேட்டுக்கிட்டா எனக்கும் நல்லது, உனக்கும் நல்லது. அடம் முடிச்சு அடி வாங்கி உன் உடம்ப புண்ணாக்கிக்காத. போடி, போய் போட்டு வாடி. என்ன சாரு இம்மா நேரம் ஆகுதா? எப்போ வரும்? வருவாங்க இரம்மா. வேலை என்னடா இது? வந்தா 5 நிமிஷம் தான் பேசணுங்கிறாங்க. இட்டாரத்துக்கே இம்மா நேரம் ஆகுது. அதுக்குள்ள இன்னத்த பேசி என்ன பண்றது? ஒன்னும் பயம் இல்லையா? எதுவும் பயப்படாதம்மா. அக்கா பார்த்தா அதுவும் போதுமா நமக்கு? அபிராமி வந்துடும்ல? இரம்மா. அம்மாடி, உன்னை இந்த நிலைமையில பார்க்கறதுக்கோசரமா நான் இன்னும் உயிரோட இருக்கேன். ஐயோ, என்னால தாங்க முடியல அபிராமி, என்னால தாங்க முடியல. என்னம்மா இது? மகாலட்சுமி மாதிரி இருப்பிய, இந்த கோலத்துல பார்க்க வச்சல நான் இப்ப வந்து. ஐயோ அபிராமி,
அபிராமி, யாருக்காவது ஏதானு ஆச்சுன்னா நீ ஓடி போய் பாப்பியே. இந்த படுவாவிங்க நாசமா போறவனுங்க உன்னை இப்படி ஆகினாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? என்னடா வேலை, உன்னை போய் கொலைகாரின்னு சொல்லிக்கிறாங்களே. ஐயோ, உனக்கு ஏன் கண்ணு இந்த நிலைமை? உனக்கு ஏன் கடவுள் இப்படி ஒரு தண்டனையை கொடுத்தான்? தப்பு செய்றவங்களை எல்லாம் விட்டுட்டு எதுவுமே பண்ணாத அப்புறாணி நீ உன்னை பிடிச்சிங்க கொண்டு வந்துட்டாங்களே. இந்த நியாயம் தர்மம்லாம் சொல்லுவாங்களே, அதெல்லாம் செத்து போச்சாம்மா. அம்மா அழாதீங்கம்மா, அழாதீங்க. அக்கா, அம்மா அழுவிட்ட விடுங்க. போலீஸ் உன்னை இட்டுன்னு போனதுல இருந்து உன்னை பாக்குறதுக்காக அம்மா எப்படி தவிச்சுன்னு எனக்கு தாங்க தெரியும். போலீஸ் ஸ்டேஷனு ஆபீசர் விடுன்னு உன்னை தேடாதனமே இல்லக்கா. உன்னை எங்க வச்சுக்கிறாங்க கண்டுபிடிக்கவே முடியலக்கா. உன்னை இப்படி பாக்குறப்போ என்னாலே தாங்க முடியலக்கா. அம்மாவுக்கு எப்படிக்கா இருக்கா? என்ன வேலு இது? அம்மாவை சமாதானப்படுத்துறத விட்டுட்டு நீயே இப்படி அழுதுன்றதா எப்படி? அம்மா அழாதீங்கம்மா, நான் சீக்கிரமா ஆத்துக்கு வந்துருவேன். நம்ம மேல எந்த தப்பும் இல்லாதப்ப நாம ஏமா பயப்படணும்? ஆரம்பத்துல நானும் ரொம்ப குழப்பமா தான் இருந்தேன். இதை எப்படி எதிர்கொள்றதுன்னு தெரியாம தவிச்சேன். ஆனா இப்ப எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை எதிர்த்து போராடணும்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த போராட்டத்துக்கு நீங்க தாம்மா எனக்கு பலமா இருக்கணும். நீங்களே இப்படி மனசுடைஞ்சு போயிட்டா நான் எப்படிமா தைரியமா இருக்க முடியும்? உனக்கு போய் இது அம்மா, மாதிரி இந்த அநியாயத்தை பாச போராட்டத்தெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. இதுலயே நேரம் போயிரும் போல இருக்கு. என்ன கொஞ்சம் பேச விடுங்க அம்மா. ஆமாம்மா, அக்கா தான் சொல்லுமா, நீ அழுத நிறுத்துமா. வக்கீல் சார், நீ அக்கௌண்ட் பேசு சார். நீ வாமா அப்படி. வணக்கம்மா, நான் தான் லாயர் பரமசிவம். என்னைய பாயிண்ட் பரமசிவம்னு சொல்லுவாங்க. உங்களுக்காக இந்த கேஸ்ல நான் தான் வாதாட போறேன். கலெக்டர் சுடப்பட்ட கேஸ்லயும் இன்னொரு கொலை கேஸ்லயும் உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை மறைக்காம சொல்லுங்க. உங்களுக்கு இதுல சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. சம்பந்தம் இருந்தா கூட பரவாயில்ல, உங்களை எப்படி நான் வெளியே கொண்டு வந்துருவேன். என்ன சார், நீங்களும் போலீஸ் மாதிரியே பேசுற? நேக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அம்மா சொல்லலையா உங்களுக்கு? அதை நீங்க நம்பலையா? என் மேல நம்பிக்கை இல்லைன்னா எப்படி நீங்க எனக்காக வாதாடுவே? டென்ஷன் ஆகாதீங்க அம்மா. உங்க பக்கம் நியாயம் இருக்குன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் இல்லையா? அதனாலதான் கேட்டேன். ஒரு விஷயத்த நல்லா ஞாபகப்படுத்தி தெளிவா சொல்லுங்க. கலெக்டர் சுடப்பட்ட போதும் இன்னொரு கொலை நடந்த போதும் நீங்க எங்க இருந்தீங்கிறத நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. நேக்கு சரியா ஞாபகம் இல்ல. இப்படி சொன்னா எப்படிம்மா? இதே மாதிரி கோர்ட்ல வந்து சொன்னீங்க, கதை கந்தலாயிரும். உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னாலும் நான் அங்கே இருந்தேன் இங்கே இருந்தேன் அப்படின்னு ஏதாவது அளந்து விடுங்கம்மா. தெரியலங்க, அன்னைக்கு நான் கடையில இருந்தேனா இல்ல வெளியில எங்கேயாவது போயிருந்தேனான்னு நீக்கு சரியா சொல்ல தெரியல. அட என்னம்மா நீங்க, ஞாபகம் இல்ல தெரியலன்னு ஹரிச்சந்திர வாரிசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. நடந்த உண்மைய கோர்ட்ல எப்படி சொல்றதுன்னு உங்களுக்கு தனியா கோர்ஸ் எடுக்கணும் போல இருக்கே. அது சரி, அன்னைக்கு ஸ்கேன் சென்டர்ல துப்பாக்கியும் கையுமா பிடிபட்டீங்களே, துப்பாக்கி எப்படி உங்க பைக் வந்துச்சு? சந்தேகப்படுற மாதிரி யாரும் உங்க பக்கத்துல நின்னாங்களா? ஏதாவது பேச்சு கொடுத்தாங்களா? இல்ல கைப்பைய தனியா வச்சுட்டு எங்கேயாவது வெளியே போனீங்களா? நீங்க சொல்ற மாதிரி எதுவுமே நடக்கலையே. பையன் என் கையிலேயே தான் வச்சுட்டு இருந்தேன். யாரும் வந்து என்னோட பேசவும் இல்லை. அந்த துப்பாக்கி எப்படி என் பைக்குள்ள வந்ததுன்னு எனக்கு தெரியல. ஆஹா, வேலு, இவங்க கிட்ட இருந்து எனக்கு முழு ஒத்துழைப்பு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். இவங்களே இவங்களுக்கு சாதகமா பேச மாட்டேங்கிறாங்களே. எனக்கு தான் வேலை ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்கு வேலு. நேரமாச்சு, கிளம்புங்கம்மா. சர்தாமா சர்தாமா. அபிராமி, நாங்க கிளம்புறோம். உடம்ப நல்லா பாத்துக்க கண்ணு. அம்மாடி, முக நிறைய மஞ்ச பூசிக்கின்னு நெத்தி நிறைய போட்டு வச்சுக்கின்னு நான் கும்பிடுற மகமாய் மாதிரி இருப்பியே. உனக்கா இந்த நிலைமை? அதெல்லாம் இருக்கட்டும்மா.
கோர்ட்ல கேஸ வாதாடணும்னா நிறைய செலவாகுமே. நீங்க ஏன் எனக்காக வக்கீல வச்சு அவருக்கு நாம எப்படி பணத்தை கொடுக்க போறோம்? அக்கா நீ அதெல்லாம் கவலைப்படாதக்கா, நீ வெளில வரணும்க்கா, அதாங்க எங்களுக்கு முக்கியம். அது இல்ல வேலு, இத பாரு அபிராமி, நீ இந்த விஷயத்துல தலையிட தேவையில்லை. ஆமா, நான் சொல்லிக்கினேன். சாரு, வக்கீல் சாரு, ஒரு 5 மினிட் அப்படி இருங்களா, பேசிக்கிறேன். அம்மா நான் கிளம்புறேன், நீ எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். அம்மா நீங்க அபிராமி, இத பாரு, எம்மா செலவானாலும் பரவாயில்ல, உன்னை வெளியே கொண்டாந்தே ஆமாங்க. தீருவோம். ஆமா, அத்தையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். என்ன வேலை சொல்ற? ஆமாம்மா ஏக்கா, நீ எதுவும் கவலைப்படாதக்கா, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோங்க்கா. வரேங்க. நாங்க வரட்டுமா? அம்மா ஒரு நிமிஷம். என்னம்மா? எல்லாத்தையும் தாங்கிட்டு நான் உயிரோட இருக்கேன்னா அது அம்பிகாவுக்காக தான்மா. அவ எப்படி இருக்கா? அவளை பத்தி ஒண்ணுமே சொல்லாம போறளே. அவ இங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாளா?